மாமா மரியாதை போயிருங்க, இல்லன்னா நானே என்ன அறுத்துப்பேன். என்ன பண்ற? நான் செத்துட்டேனா உங்க முதலாளிக்கு 10 பைசா கிடைக்காது. சொல்லுங்க அவர்கிட்ட, என் உயிர் வேணுமா வேணாமான்னு போன் போடுங்க. மரியாதை அவரை விட்டுட்டு கிளம்புங்க. நான் உயிரோட வேணுமா வேணாமா சொன்னா கேளுங்க. போங்க இங்க இருந்து, நான் என்னைய அறுத்துப்பேன். போங்கன்னு சொல்றேன்ல. போறீங்களா இல்ல அறுத்துக்கவா? போங்கடா. இருங்க, எதுவும் பண்ணிடாத மாமா. பாத்து மாமா, மெது. ஒண்ணுல மாலி. டேய் போங்கடா. பேசுன கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா, வலிக்குதா? டேய், அவ கிடைச்சாளடா? சார், உங்க பொண்ணு கத்திய கழுத்துல வச்சுட்டு அறுத்துப்பன் மிரட்டுது சார். டேய், அவ செத்துற கூடாதுடா. அவ செத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும்டா. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நாங்க ஒண்ணும் பண்ணல சார், அவங்களே தான் கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்டுறாங்க சார். டேய் வேணாம், விட்டு பிடிக்கலாம். மத்தபடி எதுவும் பண்ணிடாதீங்க. வாங்க மாமா, போயிடலாம் மாமா. டேய் போங்கடா, அறுத்துருவேன். போங்க போங்கடா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். போயிடலாம் மாமா. டேய் வாங்கடா இங்க இருந்து, செத்துருவேன் நானு. போங்கடா போங்க. வாங்க மாமா, நம்ம போயிடலாம் மாமா. வாங்க. எதுக்கு வந்திருக்காருன்னு கேளு. வெற்றி வாங்க, வெற்றி உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, நான் உட்காந்து பேசுறதுக்காக வரல, கல்யாணி கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எங்க? வண்டியில உட்காந்தீங்கன்னா போற வழியிலே சொல்றேன், வா. எங்க போறதுன்னு சொன்னீங்கன்னா வரதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். உங்க வீட்டுக்கு வரணும்னா நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும், இல்லனா நான் உங்களோட வர தயாரா இல்ல. நல்லா தானே இருந்தா? நான் பெங்களூர்ல வேலை பார்க்கணுங்கிறா, அங்க தனி கொடுத்த இருக்கணுங்கிறா, இப்போ உங்க வீட்டுல இருந்து தங்கி இருக்கா. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் செய்யறாளா இல்ல? இதோ பாருங்க வெற்றி, நீங்க வரம்பு மீறி போறீங்க. என் ஃப்ரெண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் அவ வீட்ல வந்து தங்கியிருக்கேன். தேவையில்லாம அவளை இந்த விவகாரத்துல இழுத்து வைக்காதீங்க. சரி, அப்ப வந்து வண்டியில உட்காரு. நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ன கேனச்சி நினைச்சீங்களா? ஒரே விஷயத்த எத்தனை முறை கேப்பீங்க? இங்க வர கல்யாணி, இந்த மாதிரி மிரட்டுறது மூலமா என் மனசை மாத்தி பெங்களூர் போயிடலாம் மட்டும் நினைச்சிடாத. நீ என்ன சொன்னாலும் என் அம்மா அப்பா விட்டு வரதா இல்ல. நான் தான் வர வேணான்னு தானே சொல்றேன். உங்க விருப்பப்படி நீங்க உங்க அம்மா அப்பா கூடவே இருந்துக்கோங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்துக்கு நீங்க எப்படி விருப்பம் இல்லையோ அதே மாதிரிதான் எனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல எனக்கு இருக்க விருப்பம் இல்ல. லூசு, வேலை பார்க்குற இடமும் வீடு ஒண்ணா? எங்க அம்மா அப்பா பிடிக்கல, வீட்டுல இருக்க பிடிக்கலனா அது வீட்டுல உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். இதெல்லாம் அங்கேயே சரிப்பட பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு வீட்டுல வந்து இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தை போய் பேசினா அசிங்கண்டி. நானா பேசுனேன்? நானா உங்களை கிளம்பி வர சொன்னேன்? நீங்க தானே வந்தீங்க, நீங்களே தானே பேச ஆரம்பிச்சீங்க. இங்க பாரு கல்யாணி, நீ ஏதோ விளையாட்டு நினைச்சு பேசிட்டு இருக்க, ஆனா இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. இங்க பாரு, இந்த மாதிரி நீ தகராறு பண்ணுவேன்னா நேத்து நான் கோவத்துல சொன்னதை இன்னைக்கு சீரியஸாவே சொல்றேன். நாளைக்கு நீ வேலைக்கு போவேனா? என்ன வேலைக்கு போவேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஓ புருஷன்டி. புருஷனா? 99 வருஷத்துக்கு லீஸுக்கு வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? நான் என்ன உங்க அடிமையா? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்ல? நான் படிச்ச படிப்புக்கு நான் வேலை பார்க்க தான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் இருக்க தான் செய்வேன். அத நீங்களோ உங்க அம்மாவோ யாரும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணி, இப்ப நான் யாரும் கேள்வி கேட்கலையே. நீ வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது எங்க அப்பா சரின்னு தானே சொன்னாரு. அட நானும் சரின்னு தானே சொன்னேன். எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஓ சந்தோஷத்தை குறுக்கணிக்க விடன்னு சொல்லி அவங்களே வேலைக்கு போறதுக்கு ஒத்துக்கு தானே செஞ்சாங்க.
எல்லாரும் இஷ்டத்துக்கு ஏத்தபடி நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நீ என்ன நடந்துக்க? போதுங்க. நான் விட்டு கொடுத்ததை அட்ஜஸ்ட் பண்ணது எல்லாம் போதும். என்னால இனிமே அந்த வீட்ல இருக்க முடியாது. உங்களுக்கு கிடைச்ச வேலையை ஒத்துக்கிட்டு நீங்க பெங்களூர் வரதுக்கு சம்மதம் சொல்லுங்க. நான் துணிமணி எல்லாம் பேக் பண்றேன். இல்லையா என்னை இப்படியே விட்டுருங்க. நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல நான் எங்கேயோ போய் தங்கிக்கிறேன். மனசாட்சி இல்லாம பேசாத கல்யாணி. நீ வேலைக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், இத்தனை வருஷம் காப்பாத்தின எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி தானே சொல்லிட்டு போன. இப்ப நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? அது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க. என்னுடைய வேலை எனக்கு கௌரவம். அதுதான் எனக்கு சுயமரியாதை. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்க வீட்டுக்கு வர தயாரா இல்ல. நீங்க பெங்களூர் வேலைக்கு ஒத்துக்கிட்டு வந்தா கூட இந்த வேலையை விட்டுட்டு நான் வேற வேலையை தேடி பண்ண தவிர வீட்டோட இருந்துட்டு வடிச்சு கொட்டிக்கிட்டு கதவு பின்னாடி நின்னுட்டு வெக்கப்படுவோம் மட்டும் நினைக்காதீங்க. வெக்கப்பட்டு நாசமா போச்சு. சரி, அதை விடு. இதோ முடிவா? நீங்க வீட்டை விட்டு வர மாட்டேன்னு முடிவா இருக்கீங்கல்ல? அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அப்ப ஏன் முடிவுலயும் எந்த மாற்றமும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இட்ஸ் ஓகே. வரமாட்டேல்ல? நான் உனக்கு தேவையில்லை, அப்படித்தானே? வரேன். என்னடி கல்யாணி இது? கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன மாதிரி தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ளயும் பெரிய பிரச்சனையாடும் போல இருக்கே. ஹே, அவர் கிடக்குற சுமாரிடி. இப்படிலாம் பூச்சாண்டி காட்டினா பயந்துருவேன் நினைச்சாரு போல. இன்னும் 2 நாள் போகட்டும். தன்னால ஒத்துக்கிட்டு வராரா இல்லைன்னு மட்டும் பாரு. சரி, நீ வா, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். வா. கொஞ்சம் தூரம் தான் மாமா, வாங்க. கொஞ்சம் தூரம் தான். மாமா, மாமா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா. இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? முடியல. இருங்க, மெதுவா. மாமா, விடு, விடு. மாமா, ரொம்ப வலிக்குதா மாமா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு? என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ நடந்துகிட்ட விதம் எல்லாமே ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னாச்சு உனக்கு? தெரியல மாமா. அந்த தடியனுங்க என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த கத்தி எடுத்துக்கிட்டு உன் கழுத்துல வச்சுக்கிட்டு அப்படி மிரட்டுற. கிட்ட வந்தா கழுத்து அறுத்துப்பேன் வேற சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன பேபி அர்த்தம்? தெரியல மாமா. சும்மா தெரியலன்னா சொல்லாதண்ணா. கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நான் எவ்வளோ கத்தி குத்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு பொண்ணு பொறுக்கி பசங்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. இதுல தான் கழுத்து அறுத்துப்பேன் வேற மிரட்டிட்டு இருக்கா. ஏன் மாலினி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பேபி அர்த்தம்? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்களதான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களை தவிர வேற யாரையும் நினைக்கலங்கிறது தான் உண்மை.
எனக்கே இது புதுசா இருக்கு. என்ன அறியாமையே நான் உங்களை லவ் பண்ணிட்டேன் மாமா. என்னது, லவ் பண்றியா? வாழ்க்கையில காதல்னா என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். முதல்ல என் மனசுக்குள்ள வந்த ஒரு ஃபீலிங், ராத்திரி பகல்னு வித்தியாசம் இல்லாம எல்லா நேரமும் உங்களை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச புதையல் நீங்கன்னு என் மனசு சொல்லுது. ஆண்டவனுக்கு என் மேல கொஞ்சம் கருணை இருக்கிறதுனாலதான் உங்களை என் கண்ணுல காட்டியிருக்காரு. ஏ, என்ன அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கு. நீ இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆளுங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. பேபி, நான் உன்னை மக்கன்ல நினைச்சிட்டு இருந்தேன். மக்காதான் இருந்தேன். ஆனா உங்களுக்கே தெரியாம நீங்க தான் என்ன மாத்துனீங்க. நானா? அது உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா உண்மை இதுதான், என் மனசு ஃபுல்லா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்களே கேட்டுட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க மாமா, நீங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க. இதுதான் உண்மை. இங்க பாரு, இந்த வாழ்க்கையிலேயே சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்காதவன் நான். என்ன என்கிட்டயே வா. என்ன ஒருத்தன் கத்தியால குத்த வந்தா நீ உன் கழுத்துல கத்தி எடுத்து வச்சுப்ப. எனக்காக நீ என்ன வேணா செய்வ, அப்படிதானே சொல்ற? செய்வ மாமா. சரி, அந்த கத்தியால என் காலை கிழிச்சிருக்கு, இப்ப ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த கத்தி எடுத்து உன் காலை கிழி பாப்போம். சும்மா இரு. லவ் என்ன பண்ற நீ? லூசா நீ? ஐ லவ் யூ மாமா. இந்த ரத்தம் தான் உங்களை நம்ப வைக்கும்னா என் மொத்த ரத்தத்தை கொடுக்க தயாரா இருக்கு. லூசா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் எடுத்துட்டு. சரி இரு, நான் வரேன். எங்க மாமா போறீங்க? ஐயோ இரு, வரேன். மாமா மாமா இரு, வரேன். தண்டபாணி, அவன் வந்துட்டான். தண்டபாணி, சீக்கிரம் போங்க. தண்டபாணி, சீக்கிரம் போங்க. என்ன என்னாச்சு? ஏன் வண்டி இப்படி போகுது? வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. சுத்தமா தீர்ந்து போற கண்டிஷன்ல இருக்கு. என்ன சொல்றீங்க தண்டபாணி? வர அவசரத்துல பெட்ரோல் போட மறந்துட்டோமா. அவங்க கிட்ட மாற்றத்துக்குள்ள ஏதாவது பெட்ரோல் பங்கு இருக்கான்னு பார்க்கணும். நாம வேற மெயின் ரோட்ல இல்ல. இதுல எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் தாங்காதமா. கடவுளே, இது என்ன சோதனை? தண்டபாணி, அவ்வளவுதானா? பெட்ரோல் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சுமா. இதுக்கு மேல வண்டி நகராது. இந்த காரை நம்ம நம்புறது வேஸ்ட்டுமா.
தண்டபாணி எப்படி போறது? போற வழியில பாத்துக்கலாமா? அம்மா இல்ல இப்படி போலாம். இப்படி போலாம். டேய் என்னடா ஆச்சு சார் இருக்காங்களாடா? இல்ல சார். டேய் அவங்க வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்க ஏதாவது பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. போய் தேடுங்க போங்க. சரிங்க சார். விடாதீங்க, பிடிங்க. எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. அவங்க கையில மட்டும் மாட்டட்டும். அப்ப வச்சுக்கிற கச்சேரிய. இந்த பக்கம் போயிருப்பாங்களா? வாங்கம்மா. ஏய் வாடா. அம்மா நீங்க எந்த பக்கம் எங்க? அம்மா அந்த வண்டி பின்னால ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. அங்கேயா? சரி வாங்க. வாங்கம்மா. வாடா வாடா. நல்ல வேளை அவனுங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஆமா, நாம இவ்வளவு அவசரமா அங்கிருந்து ஓடி வரோம். நீங்க எதுக்கு பெட்டி எடுத்துட்டு வந்தீங்க? அம்மா நீங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப அவசரமா பேசுற மாதிரி இருந்தது. உங்க குரல்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. அதான் கையோட சேர்த்து கொஞ்சம் டூப்ளிகேட் பத்திரத்தையும் கொண்டு வந்தம்மா. இதுல ஒரிஜினல் பத்திரம் இருக்குமா, டூப்ளிகேட் தான் சேட்டுக்கிட்டு போச்சு. நல்ல வேளை. தண்டபாணி, இதுக்கு மேலே இந்த ஆளை விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. முதல்ல நீங்க போலீஸ்க்கு போன் போடுங்க. என்னடா ஆச்சு? கிடைச்சிட்டாங்களா? தேடி பார்த்துட்டோம் சார். அவங்க தப்பிச்சிட்டாங்க சார். நாம இங்கேயே தேடி இருந்தா ரோட்ல மிஸ் பண்ணிடுவோம் சார். ஆனா அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சார். இப்போ நம்ம கிளம்பினா பிடிச்சிடலாம் சார் அவங்கள. ஷிட். சரி கிளம்பு 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 கிளம்பு. போ போ போ. ஐயோ டேய் நில்லுடா வாடா டேய். அங்க ஏய் இருடா. போவாத. இப்போ போனோம்னா இவன் மட்டும்தான் மாட்டுவான். மருந்து வாங்கிட்டு இவன் எப்படியும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் போவான். இவனை ஃபாலோ பண்ணோம்னா ரெண்டு பேரையும் சேர்த்து பிடிச்சிடலாம். ஆமால. இவனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு சார்கிட்ட விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த பொண்ணை தேடி நாயா பேய அலையணும். இதெல்லாம் தேவையா நமக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனை ஃபாலோ பண்ணி போவோம். சரியா?
சிறு வயதில் நீ கேட்ட சாத்தான் கதையின் நிஜம் நான். சுத்தமா நம்பிக்கை இல்லை எனக்கு இது மேல. சீரியஸா நம்பிக்கை இல்லைனா டோன்ட் டூ திஸ்.